السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா மகளும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், ஸாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அரபு பாலைவனத்தில் ஓர் அரிய மாணிக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாணிக்கத்தின் மொழி அகிலம் எங்கும் பரவி இருக்கிறது என்று ஒரு கவிஞன் சொன்னதை போல பெருமானார் மக்கமா நகரத்தில் பிறந்ததற்கு பிறகுதான் இருளான உலகம் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு வருகிறது. இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்ட அந்த பாலைவனத்தில் மிகப்பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தியவர்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களாகத்தான் நாங்கள் இருப்போம் என்று வாழ்ந்த மக்களை நன்மக்களாக உருவாக்கியவர்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அவதரித்த பெருமானார் பிறந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வள்ளுவன் கூறுவதை போல தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றும் போதே புகழோடு பிறப்பவர்கள் உண்டு. உலகத்திலே தோன்றும் போதே புகழோடு பிறந்தவர்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய எல்லா மனிதர்களையும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்கும் போது உலகத்தில் ஒரு மனிதர் பிறப்பதற்கு முன்பே அவரை பற்றி பேசப்பட்டது, அவரை புகழப்பட்டுக் கொண்டே இருந்தது என்று ஒரு நபர் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர். உலகம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பு, அகிலம் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு, ஆழங்கள் அருவாகு என்று சொல்லக்கூடிய அணு உலகத்திலே நாமெல்லாம் பயணித்த போது நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு அணுக்களாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா எதையும் எந்த மனிதர்களையும் படைக்காத ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒப்பந்தங்களை கேட்டானாம். நான் உங்கள் ரப்பல்லவா என்று அல்லாஹ் கேட்டானாம். எல்லா மனிதர்களும் சொன்னார்களாம், காலு பலா ரப்பே நீதான் என்ற ரப்புன்னு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சொன்னார்களாம். நபிமார்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். திருமறையில் சொல்கிறார், وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ. அல்லாஹ் திருமறையில சொல்றான், அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல எல்லா நபிமார்களையும் ஒன்றிணைத்தாராம். எல்லா அணுக்களாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னானா,
உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார். சுமஜாக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், உங்களுக்கு நான் கொடுத்ததை போலவே அந்த நபிக்கும் வேதத்தை கொடுப்பேன். உங்களை போன்ற அந்த நபி வருவார். லதுமினன்ன பிஹி வலதன்சுரல்லாஹ், அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபியை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹிலே எல்லா நபிமார்களையும் வைத்துக் கொண்டு ஒப்பந்தம் செய்கிறார். செய்ததற்கு பிறகு நபிமார்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை அக்ரர்னா யா அல்லாஹ், ரப்பே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று 1,24,000 நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். படைப்பினங்கள் அணுக்களாக இருந்த போதே ஆலமுல் அர்வாஹிலேயே அல்லாஹ்வால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒருவர் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட போது நீண்ட காலம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரப்பே நான் சொர்க்கத்திலே செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்த துஆ, எம்பிரான் முஹம்மது முஸ்தபா முஹம்மது நபியின் பொருட்டால் என் பாவத்தை மன்னித்து விட ரப்பே என்று சொன்ன போது அல்லாஹ் கேட்கிறான், கைஃப அரஃப்த, இந்த பெயர் எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்டபோது உன்னுடைய அரிசியில் எழுதப்பட்ட பெயர் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு நபி பிறப்பதற்கு முன்பே அவரை பற்றி உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. உலகத்தினுடைய படைப்பினங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவரை பற்றி பேசப்பட்டுக் கொண்டே இருந்தது. அவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் அந்த நபியின் வருகையை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக, அவர் தோன்றும் போதே புகழோடு தான் தோன்றினார் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. நபியின் பிறப்பை பற்றி எல்லா நபிமார்களும் அறிவிப்பு செய்தார்கள், தன் சமூகத்திடத்தில் சொன்னார்கள் என்ற செய்திகளையும் நாம் திருமறையின் மூலம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் திருமறையிலே சொல்றார், வைது கான ஈஸா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களிடத்திலே சொன்னார்களாம், அல்லாஹ் என்னை உங்களிடத்தில் தூதுவராக அனுப்பி இருக்கிறார், அதனால நீங்க என்னை ஏற்றுக்கணும், இந்த தௌராத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த இஞ்சியிலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு எனக்கு பின்னாடி ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திடத்தில் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறார். முந்தைய வேதங்களில் பெருமானாரினுடைய பெயர் அஹமத், அதிகம் புகழ்பவர். இந்த பெருமானார் பிறந்ததற்கு பிறகு பெருமானாரினுடைய பெயர் முஹம்மது. முஹம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர், புகழப்படக்கூடியவர் என்று அர்த்தம். உலகத்தினுடைய எல்லா நபர்களாலும் அவர்களினுடைய நாவுகளாலும் நபிமார்களாலும் புகழப்பட்டவர்கள் நபி என்று சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பே மதீனாவிலே ஒரு அரசன் வந்து மதீனாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருகிறார். மக்கள்கிட்ட சொன்னாரா, இந்த ஊரை விட்டு எல்லாம் காலி பண்ணி போயிருங்க, யாரும் இங்க இருக்கக்கூடாது, நான் இந்த ஊரை கைப்பற்ற போறேன், என்னுடைய அரசவையில வச்சுக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஊரை விட்டு போகவே இல்லை. இந்த மதீனா நகரத்தை விட்டு அவர்கள் வெளியேறவில்லை. மீண்டும் அரசன் வந்து பார்க்கிறார், நான் இவ்வளவு சொல்வதற்கு பிறகும் உங்களுடைய உயிர்கள் பதிக்கப்படும் என்று தெரிந்த பிறகும் கூட இந்த ஊரை விட்டு நீங்க போகாம இருக்கிறீங்கன்னு சொன்னப்போ
அந்த மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை, இறுதி காலகட்டத்திலே ஒரு நபி வருவார். அந்த நபி கடைசி காலத்தில் ஹிஜ்ரத் என்னும் பயணம் செய்து இந்த மதீனா, இந்த யஸ்ரிப் எனும் இந்த மதீனா நகரத்தில் தான் தங்குவார் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த நபியை பார்க்கவில்லை, எங்கள் சந்ததிகளாவது அந்த நபியை பார்க்கும் கொடுவினை பெறட்டும் என்று அந்த மக்கள் கூறினார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஊர்ல ஒரு நபி வருவார், கடைசி காலகட்டத்தில் அந்த நபி இங்கத்தான் வருவார். இஸ்முஹு அஹ்மது, அவருடைய பேரு அஹ்மதுன்னு சொல்றாங்களா அந்த மக்கள், மதீனா வாசிகள். கிட்டத்தட்ட நபி பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பே துபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனிடம் அந்த மக்கள் எல்லாம் ஒரு நபி வரக்கூடிய செய்திகளை சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பெருமானாரினுடைய பிறப்பு என்பது அகிலங்கள் முழுவதும் வியக்கக்கூடிய பிறப்பாக இருந்தது. எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அதிசய பிறப்பாக இருந்தது பெருமானாரினுடைய பிறப்பு. அல்லாஹ் எந்த அளவுக்கு குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, முன்வேதங்களை கற்று தேர்ந்தவர்கள் தன் மகனை எப்படி அறிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த நபியை அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். முந்தைய வேதங்கள்ல நல்லா கைதேர்ந்தவர்கள், படித்தவர்கள், அவர்கள் இந்த இறுதி காலகட்ட நபியை, முஹம்மது நபியை எந்த அளவிற்கு தெரிந்து வைத்தார்கள் என்று சொன்னால், தங்களினுடைய பெத்த பிள்ளைய பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு தாய்க்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அந்த நபியை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். உலகத்தில் பெயரிடப்பட்ட, பெயர் சூட்டப்பட்ட முதல் பெயர் முஹம்மது. பெருமானாருக்கு மாத்திரம்தான் உலகத்தில் யாருக்கும் சூட்டாக இந்த பெயர் முதலாக சூட்டப்படுகிறது. கிதாபுல வருது, இன்ன ஆதைனி இஸ்மைல் முஹம்மத் வ அஹ்மத் மின் பதாஇல் ஆயாத்திஹி வ அஜாயிபி ஹஸாயிஸி. அல்லாஹ் அந்த கிதாபுல எழுதுறாங்க, முஹம்மது என்ற பெயரும் அஹ்மது என்ற பெயரும் உலகத்திலே முதலாக சூட்டப்பட்டது என்று சொன்னால் அது பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சூட்டினார். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரற்புதம் என்று சொன்னார்கள். பெருமானாரினுடைய பாட்டனார்ட்ட கேட்டாங்களாம், லிம சம்மைத்தஹு முஹம்மதா, என்ன உங்க பேருக்கு முஹம்மதுன்னு பேர் வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்களா. அப்போ அப்துல் முத்தலிப் சொன்னாங்களா, லிஅன்னி உஹிப்பு அன் யுஹ்மத ஃபில் அர்த், லஅன்னி அஹப்பு அன் யுஹ்மத ஃபில் அர்த். நான் ஏன் முஹம்மதுன்னு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? முஹம்மதுன்னு சொன்னா புகழப்படக்கூடியவர்கள் அர்த்தம். என்னுடைய பேரை உலகம் முழுவதும் எல்லோராலும் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதனால் தான் என் பேருக்கு முஹம்மது பேர் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்களாம் அப்துல் முத்தலிப். இன்னைக்கு நிறைய பேர் கலாச்சாரத்திலே கொஞ்சம் விசித்திரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது என்ற பெருமானாரினுடைய பெயரை கூட பிள்ளைகளுக்கு வைப்பதை தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் உலகத்தினுடைய எல்லா நபிமார்களாலும், முன்னால் உள்ள வேதங்களை படித்தவர்களாலும், முன்னால் வாழ்ந்த நன்மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான தீர்க்கதரிசி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள். அந்த நபியை நாங்கள் பார்க்காவிட்டாலும் எங்கள் சந்ததிகள் பார்க்கும் என்று ஏங்கி துடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பெயர், அல்லாஹ்வினுடைய அரிசியிலே எழுதிய அழகு பார்த்த பெயர் முஹம்மது என்ற பெயர். இந்த பெயரை வைப்பதற்கு கூட சமூகம் தயங்கிக் கொண்டிருக்கிறது. கூகுள்ல பார்த்தாச்சு, பேர் என்னங்க கூகுள்ல பார்த்தாச்சு,
கூகுள்ல வரதெல்லாம் யூதர்களினுடைய சில புனையப்பட்ட பெயர்கள், அதற்கு வித்தியாசமான அர்த்தங்கள் உள்ள பெயர்கள் கூகுள்ல பார்த்து நாங்க வச்சிருக்கோம். முகம்மது பேர் வைக்கலாம், முகம்மதுங்கிற பேரை முன்னாடி சேர்த்தா கொஞ்சம் லென்த்தா இருக்குது, அது கொஞ்சம் பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குதுன்னா சொல்லக்கூடிய நிறைய மக்கள். ஆனால் இந்த பெயரை தான் அல்லாஹ் தன்னுடைய அரிசியை எழுதி அழகு பார்த்தான் என்று சொல்லுகிறது வரலாறு. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்காக வேண்டி வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்களா, நான் அம்ருக்கையா ஜிப்ராயில், ஜிப்ரீலே உங்க வயசு என்னன்னு கேட்டாங்களாம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, வானத்திலே 72,000 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட நான் 72,000 முறை பார்த்துள்ளேன். ஏன்னா 72,000 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 முறை பார்த்துள்ளேன் என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஃப்ஸீர் ரூஹுல் பயான்ல எழுதுறாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு சொன்னாங்களா, பெருமானார் சொன்னார்களா, நீங்கள் பார்த்த அந்த நட்சத்திரம் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பே பெருமானாரினுடைய நூர் எனும் பிரகாசம் படைக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் முதலாக பெருமானாரை அல்லாஹ் உருவாக்கினார், பெருமானாரினுடைய நூரை படைத்தான் என்று சொல்கிறது ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது. மிகப்பெரிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் பிறந்ததற்கு பிறகுதான் அரபு நாட்டு கலாச்சாரங்களில் இருந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் களைத்தெறிந்தார்கள் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய பேரற்புதங்கள் பெருமானாரினுடைய பிறப்பினால் நிகழ்ந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. குழந்தைகள், பெண் குழந்தைகள் துடிக்க துடிக்க மண்ணோடு புதைக்கப்பட்ட ஒரு காலம். கர்ப்பிணியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு ஆனா பெண்ணா என்று வயிற்றை கிழித்து பார்த்த ஒரு காலம். அடுத்தவர்களை நோகடித்தல், அடுத்தவர்களை கொலை செய்தல், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தல், அநியாயமாக அடுத்தவர்களை உபச்சாரம் செய்தல் என்ற நிறைய அனாச்சாரங்களுக்கு சொந்தமாக இருந்த அரபு நாட்டு மக்களை மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகளாக ஆக்கியது பெருமானாரினுடைய பிறப்புதான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சஹாபா பெருமக்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அபூசினியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அபூசினியாவுக்கு போனதுக்கு பின்னாடி அங்க நஜ்ஜாஷிங்கிற மன்னர் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப அந்த மக்கள்கிட்ட நீங்க என்ன புது மார்க்கத்தை சொல்றீங்களே, அந்த மார்க்கத்துல என்ன இருந்துச்சு, என்ன சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டப்ப ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு பெருமானார் உதயமானதற்கு பிறகுதான் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் எல்லாம் எங்களிடத்தில் ஏற்பட்டது. ஐயுஹல் மலிக் குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியத்தில், அரசரே நாங்கள் எல்லாம் மூடர்களாக இருந்து கொண்டிருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம, பார்த்த கற்களை எல்லாம் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். தஅகுலுல் மய்யித்த, செத்த பிணங்களை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வதஅத்தில் ஃபவாஹிஷ, அருவருப்பான காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். நக்தஉல் அர்ஹாம, நாங்கள் எங்கள் உறவுகளை எல்லாம் முறித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். வதசிகுல் ஜிவார, அடுத்த மனிதர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு நாங்கள் தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தோம். பலகீனமானவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய சொத்துக்களை புடுங்கிக் கொண்டு நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். இந்த முஹம்மத் எங்கள்கிட்ட வர வரைக்கும் நாங்க இப்படித்தான் இருந்தோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட மன்னர் நஜ்ஜாஷி இஸ்லாத்தை ஏற்றார் வரலாறுகளை பார்க்கிறோம். மிகப்பெரிய சீர்திருத்தம் என்பது பெருமானாரினுடைய பிறப்பிற்கு பின்னால் தான் ஏற்பட்டது. அப்போ பெருமானாரினுடைய பிறப்பு என்பது
மிகப்பெரிய அற்புதமாக இருந்தது. அதனாலதான் இந்த கவியின் சொல்கிறான், அரபு பாலைவனத்தில் அரிய மாணிக்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது, அதன் மொழி அகில உலகத்து அனைத்தையும் ஆட்கொண்டு விட்டது என்று சொன்னார். உண்மையில் உலகத்தை பேரொழியாக வாழ்ந்தவர்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் பிறந்த போது நடந்த அற்புதங்கள் ஏராளம். கிட்டத்தட்ட உலகத்துல புள்ள பெற்ற எல்லா பெண்களுக்கும் பிரசவ வலி என்பது கண்டிப்பாக இருக்கும். இதற்கு விதிப்பட்டவர்கள் பெருமானாரினுடைய தாயார். பெருமானாரினுடைய தாயார் பெருமானாரை ஈன்றெடுக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படவில்லை என்பதை நாம் ஹதீசுகளின் மூலம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3164 வருட பாரம்பரிய கிஸ்ரா மன்னரினுடைய ஆட்சி சாய்ந்துவிட போகிறது, அந்த ஆட்சி வீழப் போகிறது என்பதை காட்டுவதற்காக பெருமானார் பிறந்த அன்று கிட்டத்தட்ட அந்த மாளிகையினுடைய 14 தூண்கள் சரிந்ததை நாம் அற்புதங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரசீக நாட்டிலே தொடர்ச்சியாக நெருப்பை கடவுளாக ஆக்கி வணங்கிக் கொண்டே இருந்தார்கள். எரிந்தது பாரசீகத்தினுடைய அந்த விளக்கு அடையாமல் எரிந்து கொண்டே இருந்தது. பெருமானாரினுடைய பிறப்பு வதனம் அந்த நெருப்பை, அந்த விளக்கினுடைய தீயை அணைத்தது என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் பிறந்ததற்கு பிறகு பெருமானாரினுடைய பெரிய தந்தை, பெருமானாருக்கு நோய்களை கொடுத்தவர் அபூ லஹப். அந்த அபூ லஹப் காபாவை சுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ பெருமானார் அந்த அபூ லஹபினுடைய அடிமை சுவைபா ரலியல்லாஹு தஆலா அவங்க போய், உங்க தம்பிக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அபூ லஹப் என்ன சொன்னா, அன்டி பொருளும், இந்த கையை நீட்டி விரலை நீட்டி, நீ இன்னையில இருந்து விடுதலையான மனிதன், இனிமே நீ எந்த அடிமை கிடையாதுன்னு சொன்னான். அபூ லஹப் பெரிய தீங்குகள் எல்லாம் செய்தாலும் கூட பெருமானாரினுடைய பிறப்புக்காக வேண்டி மகிழ்ச்சியிலே ஆனந்தத்திலே அந்த ஒரு வேளை நீட்டி, அன்டி பொருளும், நீ விடுதலை என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அவன் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டாலும் கூட, நரகத்திலே கொடுக்கப்பட்டாலும் கையில் இருந்து அவனுக்கு பால் வரும், அதை அவன் குடித்துக் கொள்வான். அந்த கையை நரக நெருப்பு தீண்டாது. பெருமானாரினுடைய மௌலிதுர் ரசூல், பெருமானார் பிறந்த அந்த நாளை, அந்த நேரத்தை அவர் கண்ணியப்படுத்தியதன் காரணமாக அவருக்கு மிகப்பெரிய பேர் கிடைத்தது என்பதை நாம் ஹதீசுகளின் மூலம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பெருமானார் வருவார், முஹம்மது தோன்றுவார் என்று சொன்ன செய்திகள் ஏராளம். நபிமார்கள் சொன்னார்கள், அல்லாஹ் முன்பே சொன்னான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் படித்த வேதங்களை படித்த மக்கள் தங்களுடைய மற்ற சாரார்களிடத்தில் சொல்கிறார்கள். இப்படியாக பெருமானாரினுடைய பிறப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. முன்னாடி உள்ள வேதங்களையும் ரசூலுல்லாஹை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருந்துச்சு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா தௌராத் வேதத்தை படித்த மிகப்பெரிய அறிஞராக விளம் வந்தவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு. எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் முஹம்மது இருக்கிறாராம், அவர் இந்த நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும் போது நேரா அவங்களுக்கு போனார். போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாராம், நீங்க நபின்னு சொல்றீங்க, 3 விஷயங்கள், 3 கேள்விகள் உங்களிடத்துல கேட்பேன். நான் கேட்கிற 3 கேள்வியும் நபி மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா எங்க தௌராத்துல இருக்குது. அதனால ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த நபிட்ட போய் கேட்கிறாரு, 3 கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நபி மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது, சொன்னா நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாரு. பெருமானார் கேட்க சொன்னாங்க. முதல் கேள்வி கேட்டாரு, மா அவ்வல் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத் நாளினுடைய முதல் அடையாளம் என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், ஃபன்னாரும் தஹ்ஷுருஹும் மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிபி,
கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தீபந்தம் வந்து மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் என்று பெருமானார் முதல் கேள்விக்கு பதில் சொன்னார்கள். இரண்டாவது கேள்வி கேட்டார், சொர்க்கவாசிகள் முதலில் சாப்பிடக்கூடிய உணவு எது என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்களா, ஜியாதத்து கபலின் போது மீனினுடைய அந்த மீன்ல இருக்கக்கூடிய ஈரல் அந்த இதை முதல்ல சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் என்று பெருமானார் சொன்னார்களா. மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், அதற்கும் பெருமானார் பதில் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 கேள்விக்கும் பதில் சொன்னதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு சொன்னாங்களா, பெருமானாரே நீங்க நபின்னு நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க 3 கேள்விக்கும் நபி மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அதனால நீங்க நபின்னு ஏத்துக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கூட்டத்தால் எல்லாம் வெளியில நிக்கிறாங்க, எங்க ஆளுநர்ல நிக்கிறாங்க. என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் எப்படின்னு போய் கேட்டு வரேன்னு சொன்னாங்க. நேர பெருமானார் போய் இங்க அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படின்னு சொல்லி பெருமானார் கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஃபீக்கும், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டோன்னே அந்த மக்கள் சொன்னாங்களா, ஹைருன்னா இப்னு ஹைரினா. அந்த மக்கள் சொன்னாங்களா, நல்ல மனுஷன், அவன் வாப்பாவும் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொன்னாங்களா. நேரா பெருமானார் அடுத்து கேட்கிறாங்க, அவர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா நல்லதுதானான்னு கேட்கும் போது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா அவரு சரி வராதுன்னு சொல்லி அந்த மக்கள் பதில் சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு பெருமானார் அவரிடத்துல வந்தாங்களா, உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் கலிமாவை பறைசாற்றி விட்டார். பறைசாற்றியதற்கு பிறகு மீண்டும் அந்த மக்கள்கிட்ட போனார் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னாராம். உடனே அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, ஷர்ருனா இப்னு ஷர்ரினா, ஆக மோசமான ஆளு நீதான், உங்க அப்பன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்களாம். ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அந்த மக்கள் சொன்ன வார்த்தை ஹைருனா இப்னு ஹைரினா, நல்ல மனுஷன், அவங்க அத்தாவும் நல்ல மனுஷன்னு சொன்ன மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஷர்ருனா இப்னு ஷர்ரினா, ஆக மோசமான ஆள் இவர்தான், அவங்க அத்தாதான் சொல்லி அந்த மக்கள் சொன்னார்களா. இந்த 3 விடயங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக பெருமானாரினுடைய புகழ் அகிலம் எங்கும் பரவி இருந்தது. பெருமானாரினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இப்போது மட்டுமல்ல, உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பம் முதல் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் மௌலிதுர் ரசூலை, பெருமானார் பிறந்த மாதத்தை நாம் கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பெருமானாரினுடைய ஷஃபாஅத்தின் பரிந்துரைக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.